நீங்கள் அவர் பாதத்தில் உட்கார்ந்து நன்றி சொல்ல தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் பாதத்துக்கு வாங்க, நன்றி சொல்லுங்க, மனதை திறங்க, உள்ளத்தை திறங்க, அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் நேரம் போய் தான் மற்ற நேரம்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் நீங்கள் உங்கள் கண்ணீரை சிந்தி அவருடைய பாதத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுங்க. நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக நன்றி சொல்லுங்க. கிடைக்கிற நேரம்லாம் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ, நன்றி சொல்லுங்க. பார்க்குற பொருளெல்லாம், உங்கள் வீட்டில் பார்க்குற பொருளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியுமான்றதை விட, ஆண்டவரே எனக்கு இதை நீங்கள் வாங்க உதவி செஞ்சீங்க, சம்பாதிக்க உதவி செஞ்சீங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தந்தீங்க, எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள். மற்ற 9 பேர் எங்கே என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் தரப்போகிறோம்? டைம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல போகிறோமா? நான் என் தகுதியை மறந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்ல போகிறோமா? இல்லை நான் நன்றி அறிவு இல்லாமல் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல போகிறோமா? நாம் ஓடி வருவோம், தேவனுடைய பாதத்தில் நாம் தாழ்த்துவோம். நன்றி அறிவுள்ளவர்களாக இருங்கள் என்ற வேத வார்த்தையின்படியே நன்றியோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.